நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவா அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். யோசுவா யாருடைய குமாரன்? நூனின் குமாரன். மோசேயின் ஊழியக்காரன் யார்? யோசுவா. என் தாசன் கர்த்தர் யாரை கூறினார்? மோசே. மரித்து போன கர்த்தருடைய தாசன் யார்? மோசே. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் யோசுவாவிடம் கூறியது. இஸ்ரவேல் ஜனங்களிடம் கர்த்தர் எந்த நதியை கடந்து போக சொன்னார்? யோர்தான். கர்த்தர் மோசேயிடம் சொன்னபடி எதை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார்? அவர்கள் காலடி மிதிக்கும் இடம். வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதி வரையுள்ள தேசம் யாருடையது? ஏத்தியர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக டேஷ் எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யாருடன் இருப்பேன் என்று கூறினார்? யோசுவாவுடன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை டேஷ் கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும்படி கர்த்தர் யாரிடம் கூறினார்? யோசுவா. யாருடைய தேசம் அனைத்தும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது? ஏத்தியர். போகும் இடமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? புத்திமானாய். புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு எதை விட்டு விலகாதிருக்க கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? மோசே கற்பித்த நியாயப்பிரமாணம். மோசே கற்பித்த எதின்படி செய்ய கவனமாயிருக்கும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் டேஷை விட்டு பிரியாதிருப்பதாக. வாய். இரவும் பகலும் எதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும்? நியாயப்பிரமாணம். போகும் இடமெல்லாம் கர்த்தர் உடன் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பெற்றவன் யார்? யோசுவா. எவைகளை ஆயத்தம் பண்ணும்படி யோசுவா ஜனங்களுக்கு அறிவித்தான்? போஜன பதார்த்தங்கள். இன்னும் எத்தனை நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள் என்று யோசுவா ஜனங்களிடம் கூறினான். 3. யார் கற்பித்திருந்த வார்த்தையை நினைத்து கொள்ள யோசுவா ஜனங்களிடம் கூறினான்? மோசே கற்பித்த வார்த்தையை. மோசே கற்பித்திருந்த வார்த்தையை நினைத்து கொள்ள யோசுவா யாரிடம் கூறினார்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். யோர்தானுக்கு இப்புறத்தில் சுதந்திரம் பெற்று கொண்டவர்கள் யார்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். ரூபனியர், காத்தியர் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரில்
எவர்கள் சகோதரருக்கு முன்பாக கடந்து போக வேண்டும்? யுத்த வீரர். யுத்த வீரர் சகோதரர்களுக்கு முன்பாக எப்படி கடந்து போக வேண்டும்? அணி அணியாய். உங்கள் சகோதரருக்கு உதவி செய்ய கடவீர்கள் என்று யோசுவா யாரிடம் கூறினான்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். ரூபனியர், காத்தியர் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கு மோசே எதற்கு நேராக சுதந்திரம் கொடுத்தான்? சூரியன் உதிக்கும் திசை. யார் தங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம் என்று யுத்த வீரர் கூறினார்கள்? யோசுவா. மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் என்று யுத்த வீரர் யாரிடம் கூறினார்கள்? யோசுவாவிடம். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை என்ன செய்ய யுத்த வீரர் யோசுவாவிடம் கூறினார்கள்? கொலை. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.